இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. கடவுள் மைண்ட் மனதில் இருக்கிற கட்டுகள், இதயத்தில் இருக்கிற கட்டுகள், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. கல்லான இதயத்தை எடுத்து மாமிசமான இதயத்தை தாரும், எங்களோட ஒருபாடம் எங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 134வது சங்கீர்த்தனத்துல இருக்கிறோம். இங்க ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை துதிக்க நமக்கு நிறைய ஆர்வம் இருக்கிற காலம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா சில நேரத்துல நமக்கு துதிக்க தோணாம இருக்கலாம். நமக்கு துதிக்கிற அந்த முன்னாடி இருந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு குறைவாக இருந்த ஒரு காலம் இருந்திருக்கா? சில நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல இப்போ அந்த ஒரு ஆன்மீக விரக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீக விரக்தி, ஒரு வறட்சி, ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சி. நமக்கு ஜெபிக்கவே தோணாது. பல சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஜெபிக்கும் போது ஆண்டவரோட இருக்கிற அந்த உணர்வு, நெருக்கம் உங்களுக்கு சில நேரத்துல உங்க வாழ்க்கையில தோணாம போகலாம். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது அது ஒரு கடவுள் உங்ககிட்ட பேசுற மாதிரி சில நேரத்துல ஒரு உணர்வே இருக்காது. ஜெபிக்கும் போது ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அது இந்த சூழ்நிலைகள் எதனால வருது அப்படின்று இன்னைக்கு ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்றான். சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அப்படின்னு, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் ஒரு பாலைவனத்தின் ஒரு அனுபவமாவே இருக்கும். ஜெபிப்போம், ஒரு பதிலும் இருக்காது, கடவுள் ஒரு மாற்றமும் இருக்காது. ஆன்மீக ஒரு விரக்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன, அது எந்தெந்த காரணத்தினால வரும் அப்படின்றதான் சிந்திக்க. முதல் காரணம், நம்ம பாவத்தை அறிக்கையிடவில்லை என்றால், நமக்கு எல்லாம் தெரியும், பாவம் ஒரு கொடை மாறி. எரேமியா புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம், உங்களோட பாவம் அந்த நல்ல விஷயங்கள் உங்க கிட்ட இருந்து மறைக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன. எரேமியா 5:25 வாசிக்கிறீங்களா? உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. ஆமேன், அல்லேலூயா. மிக தெளிவாக, டைரக்டா, உங்கள் பாவங்கள் உங்க வாழ்க்கையில நன்மை வராமல், உங்க வாழ்க்கையில நன்மை வர்றது பாவம்னால, வேற எதுவும் கிடையாது. யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 31ல, பாவிகளை கடவுள் கேட்க மாட்டார். பாவத்தை நம்ம கையில பிடிச்சு நம்ம பாவத்தை விடுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா நமக்கு கடவுளோட கிருபை, நம்ம ஜெபம் கேட்கப்படாது, கடவுள் கிருபை நம்ம வாழ்க்கையில வராது. யோவான் நற்செய்தி 9:31 வாசிக்கிறீங்களா? பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை, இறை பற்றுடையராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அற்புதமான ஒரு வசனம். பாவிகளுக்கு செவி சாய், பாவத்தை விட்டுறணும், பாவத்தை விட்டு விலகணும். நம்ம எல்லாரும் பாவிகள். ஆனா பாவத்தை விட்டு விலகாம, எனக்கு பாவமும் வேணும் கடவுளும் வேணும். சில பேர் பாவத்தோடையே எனக்கு பாவத்தை வேணும்னு சொல்லி கடவுள்கிட்டயே கேட்பாங்க. ஒருத்தர் இந்த மாதிரிதான் என்கிட்ட சொல்றாரு, பிரதர் நான் கோயில்ல போய் தான் பிரதர் இதுக்காக நான் ஜெபிச்சேன். எதுக்காக ஜெபிச்சேன்னு நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க. இவர் ஒரு ஆண், இத்தனைக்கும் ஒரு டாக்டர். இந்த ஆண் இன்னொரு ஆணோட ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு கோயில்ல போய் ஜெபிக்கிறார். அந்த அளவுக்கு பாவத்தை நேசிக்கின்ற ஒரு பாவத்தை, எனக்கு இந்த பாவத்தோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்பி பாவத்தை ஆசைப்பட்டு போற நபர்கள் கடவுள்கிட்டே பாவத்துக்கு அதுக்கு கடவுள்கிட்ட ஒரு அப்ரூவல் கேட்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறான்.
பாவமாவே புரிஞ்சுக்காத அளவுக்கு. திருப்பாடல் 66:18 எடுத்து வாசிப்பாருங்க. என் உள்ளத்தில் பாவம் இருந்தால் கடவுள் கேட்க மாட்டார். பாவத்தை விடணும். பாவத்தை விட்டு விலகினா அப்புறம் கடவுள்கிட்ட நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அவர் தூய்மையை தருவார். அவரோட தூய்மையை நம்ம பெறுவோம். அவர் பிள்ளைகளாக வாழும்போது நம்ம ஜெபம் கேட்கப்படும். நம்ம அந்த அவரோட ஆசீர்வாதம் பெறலாம். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 66:18. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தானாகின் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? சோ முதல் விஷயம், இந்த பாவம் தான் மிகப்பெரிய தடை. அதனாலதான் புலம்பல்கள் புத்தகம் 3:40 நம்ம வழிகளை சீர்தூக்கி பார்த்து அதை சோதித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட திரும்ப வருவோம். புலம்பல்கள் 3:40 வாசிக்கிறீங்களா? புலம்பல் 3:40. நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். ஆமென். ரொம்ப சுருக்கமான நல்ல ஆழத்தோட இருக்கின்ற ஒரு வசனம். அதே நேரத்துல சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவங்களோட நல்லா இருந்துருவாங்க. ஆனா கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட அன்போட செயல்படுவது கிடையாது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் கணவர்கள்ட்ட கொடுக்கறது ஒரு வழிநடத்துதல் மட்டும் கிடையாது, மனைவி கிட்ட கூட சொல்ற ஒரு விஷயம்தான். நம்ம மற்றவர்களுக்கு கூட வாழ்க, கணவன் மனைவிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவங்களை அன்பு செலுத்தணும். 1 பேதுரு 3:7 வாசிக்கிறீங்களா? அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குழைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தடையின்றி இறைவேண்டல் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. அடுத்த ஒரு விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிக்காவினில். மார்க் நற்செய்தி 11:25. நீங்க ஜெபிக்க நிற்கும் போது செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது உங்களுக்கு யாராவது வேதனைப்படுத்திடுறாங்க, யார் மேலேயும் உங்களுக்கு கோபம் இருக்கா அப்படின்லாம் அங்க கேட்கல. உங்களுக்கு யாரையாவது வேதனைப்படுத்தி உங்களுக்கு உள்ள மனதுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு அப்படின்னா மன்னிக்கும். மார்க் நற்செய்தி 11:25 வாசிக்கிறீங்களா? நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலேயாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதல் விஷயம், நம்ம பாவங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாம பாவத்தோடையே கடவுள்கிட்ட போகும்போது வர விஷயம். அடுத்தது மன்னிக்காம. 3வது விஷயம் அப்படின்றது சந்தேகத்துடன். யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 6-7. நம்ம நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்துடன் நம்ம ஜெபத்திற்கு செல்கின்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பல நேரத்துல ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத, ஆண்டவரோட ஒரு நெருக்கமாக இருக்காது. நம்ம கடவுளை விட்டு பிரிச்ச மாதிரி இருக்கும். யாக்கோபு 1:6-7 வாசிக்கிறீங்களா? ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடு இன்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்று போக்குடையவர்களே ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காது இருக்கட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல முக்கியமான ஒரு வசனம். நிலையற்ற போக்குடவர்கள் நிறைய பேர் நம்ம மத்தியில் இருக்கும். முழுமையான ஒரு நிறைவான ஒரு விசுவாசம் கிடையாது. பல பேர் ஒரு விரக்திக்கு இடம் கொடுக்கணும். நம்பிக்கை இல்லாம கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 8வது வசனம். பலவிதமான தவறான சிந்தனைகள் நம்ம மனதுக்கு சாத்தான் போடுறான். அந்த எல்லா சிந்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அங்க கடவுளுக்கு அங்க இடம் கிடையாது.
1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? The helmet. ஆனால் ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராகவும் அணிந்து கொள்வோம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். விரக்தி, நம்ம வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு இது பண்ணுவாரு, முழுமையான ஒரு இது இல்லை, அதுல சந்தேகங்கள் இருக்கு. சாத்தான் கொடுக்குற எல்லா சந்தேகமும் வந்து தலைக்கு வந்து ஒரு ஹெல்மெட்டா வச்சுக்கோங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பல சந்தேகங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். இது இந்த மாதிரியா இருக்குமா, அந்த மாதிரியா இருக்குமா, சாத்தான் போடுற எல்லாமே நம்ம மனசுல வந்து போடுறது எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆண்டவரோட ஒரு நெருக்கமா இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இல்ல, ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியான சிந்தனைகள் நம்ம மனதில் இருக்கிற வார்த்தைக்கு மாறான ஒரு சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்பதான் நம்ம வளர முடியும். 4வது ஒரு விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நடக்கிற உங்களுக்கு பல பொறுப்புகள் நிறைய இருக்கும். பொறுப்புகள் நிறைய ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த பொறுப்புகளுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கடவுளோட ஜெபத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு 2வது ஒரு இடம் போயிடும் நம்ம வாழ்க்கையில. ஜெபிக்க மாட்டோம். அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், நைட்டு ஜெபிச்சுக்கலாம், நைட்டு வரும்போது டயர்ட் ஆயிடும், டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், நாளைக்கு ஆனாலும் நம்ம நாளைக்கும் செய்யறது கிடையாது, கடவுளோட உறவு கிடையாது. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 41, 42ல மார்த்தா வந்து கடவுளை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க? ஆண்டவரே, உங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறோம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி என்னை யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு புலம்பல். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 39ல இருந்து 42 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவருக்கு மரியா மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா என எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கின்றவராக மாற ஒவ்வொருத்தரையும் கடவுள் அழைக்கிறார். நல்ல பங்கை நம்ம தேர்ந்தெடுப்பது கிடையாது. நம்ம விதைக்கின்ற, கடவுள் விதைக்க விரும்புகின்ற விதைகள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயத்த கேட்கிறோம், ஆனா அன்னைக்கே வந்து அந்த விஷயத்த நம்ம வார்த்தையை கேட்கிறோம், நம்ம பூசைக்கு போறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அந்த வார்த்தை வந்து அடுத்த அந்த நாளே வந்து கனி கொடுக்கறது கிடையாது, அதை நம்ம கடைபிடிக்க முடியறது கிடையாது, நம்ம சிந்திப்பது கிடையாது. இந்த உலக கவலைகள் நிறைய கவலைகள், உலக விஷயங்களை பற்றி நிறைய கவலைகள். மத்தேயு 13:22 கவலைகள் நினைச்சு நம்ம வந்து கடவுளை விட்டு விலக்கி போறோம். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 13:22. முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உலக கவலைகள், உலகத்தை பத்தி சிந்தனை தான் போயிட்டே, ஆன்மீக சிந்தனைலாம் வந்து ஒரு நிமிடம் யோசிப்பாங்க, கவலை வரும்போது ஆண்டவரே உதவி செய்ய, ஆண்டவரே ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் திருப்பி கவலை. 5வது ஒரு விஷயம், எதனால கடவுளோட இருக்கின்ற ஒரு உறவு உங்களுக்கு முன்ன மாதிரி இல்லை, கடவுளோட ஒரு நெருக்கமா போக முடியல, ஒரு
ஒரு ட்ரைனஸ், ஒரு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ், கடவுள் நம்மளை விட்டு விலகி போயிட்டாருன்ற ஒரு இது. சில நேரத்தில் நம்ம வந்து பல காரணங்கள் இருக்கு. ஆனா இது 5வது காரணம் நம்ம சிந்திக்க போறோம். ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு ஆன்மீக ஒரு போர்க்களம் அப்படின்றத பல நேரத்தில் நம்ம வந்து மறந்துடுறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வாசிச்சீங்க அப்படின்னா, நம்ம மனிதர்களோடு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற பல நம்ம போராட்டம் மனிதர்களோடு அல்ல, நமக்கு எதிராக இருக்கின்ற பல அசுத்த ஆவிகளுக்கு எதிராக நம்ம போராடுகின்றோம். எபேசியர் 6:12 வாசிக்கிறீங்களா? ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த போராட்டம் யாரோட? பலவிதமான நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா கூட நம்ம சுற்றி இருக்கின்ற பல பேரோட வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா பல கட்டுகளில் அகப்பட்டு இருப்பாங்க. நம்ம பேசாம மட்டும் சரி பண்ண போறது கிடையாது. அது ஆன்மீக போர் அங்க தேவைப்படுது. அவங்களுக்குள்ள நம்ம வார்த்தையை பேசினா கூட பத்தாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், நோம்பிருந்து ஜெபிக்கணும். அவங்களோட இருக்கின்ற அவங்களுக்குள்ள இருக்கின்ற சில அசுத்த ஆவிகளோட நம்ம வந்து கட்டி நிர்மூலமாக்க வேண்டியிருக்கும். அதான் மத்தேயு 12:29 கடவுள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. யாரு வந்து உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அவங்களை கட்டி நீங்க வந்து அந்த பயல்வானை நீங்க வந்து கட்டி வந்து நீங்க வெளியில அனுப்பணும். மத்தேயு 12:29 அது சாத்தான் ஒரு அசுத்த ஆவிகளை குறிக்கின்ற ஒரு விஷயம். சரிங்களா? வாசிக்கிறீங்களா? 29. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி எப்படி அவ்வலியனுடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை கொள்ளையிட முடியும்? அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன், இதை எப்படி கட்டி நிர்மூலம் ஆக்குவது அப்படின்றத பத்தி. சரிங்களா? அப்போ அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ நீங்க யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். இப்போ தானியேல், இது வந்து உங்களுக்கு லைவா பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தானியேலின் வாழ்க்கையில அந்த ஒரு சமூகத்திற்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்படுத்துதல். தானியேலின் நூல் 10வது அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா நீங்க அதை தெளிவா நீங்க அதை பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? தானியேல் 10வது அதிகாரம் 10-14. அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது, கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உய்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகின்றது. உன் மன்றாட்டிற்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தார்க்கு இறுதி நாள்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாள்கள் பல ஆகும். அவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னபோது நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேசாதிருந்தேன். அப்பொழுது பிரைஸ் தி லார்ட். இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அவருக்கு வந்து போரிடுவதை அவரால் கடவுள் வெளிப்படுத்துகின்ற அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆழமான ஒரு போர் அப்படின்றது. சரிங்களா? ஸோ சில நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த போர் இருக்கணும்னு இல்லை. சில நேரத்தில் நமக்காக ஜெபிக்கும் போது கூட சில கட்டுகள் நமக்குள்ள இருக்கலாம். சில அசுத்த சிந்தனைகள் வரும் நீங்க ஜெபிக்கும் போது. அதை கட்டி நிர்மூலமாக்கணும். நீங்க இயேசுவின் நாமத்தில்
சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பல விதமான கவலையின் ஆவியை கட்டி நிர்மலமாக்கின்றேன். பல கவலைகள், டிஸ்ட்ராக்ஷன், சில சிந்தனைகள்லாம் வரும். ஆறாவது விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சில நேரத்துல ஜெபிக்க ஒரு கடவுளோட பிரசன்னத்திற்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியாம இருக்கலாம். என்ன ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், கடவுள் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு விரும்புறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவே இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்? சிறு பிள்ளையாகி நம்ம கடவுளை எனக்கு என்ன ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தெரியல, ஒரு இயலாமையை சொல்லுங்க, சொல்லி அவரோட உதவியை நீங்க எடுக்கணும். எபேசியர் 6வது அதிகாரத்துல கடைசியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. 17வது வசனம் 18வது வசனம், ஆவியில் ஜெபிங்க அப்படின்றது. எல்லா ஜெபமும் ஆவியில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். எபேசியர் 6:18 வாசிக்கிறீங்களா? எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே வந்து ஆவியில் ஜெபிக்க நம்ம கத்துக்கணும். இதை பத்தி நான் ஒரு வாட்டி எடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா ஆவியில் ஜெபிக்கும் போதுதான் அற்புதமான ஜெபங்கள், ஆழமான ஜெபங்கள், கடவுளுக்கு ஏற்றபடியான ஜெபங்கள் வரும். ரோமியர் 8:26 நம்ம எப்படி வலுவற்ற நிலை அப்படின்னா என்ன, நமக்கு வந்து எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. வலுவற்ற நிலை அப்படின்னா நம்ம சுயநலம் அப்படின்றது ஒரு வலுவற்ற ஒரு நிலை. நம்ம சுயநலமாக தான் ஜெபிப்போம். எனக்கு இது தேவை கடவுளே, எனக்கு அது தேவை, கடவுள் திருவுளமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஞானம் இல்லை. ரோமியர் 8:26 வாசிக்கிறீங்களா? இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமேன். ஆமேன். இது நம்ம பல பேர் சிந்தனை என்ன அப்படின்னா, எது கேட்டாலும் ஆண்டவர் நாமத்துல எது கேட்டாலும் நமக்கு நடக்கணும் அப்படின்றதுதான். ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கும் போது இதெல்லாம் நிகழும். நம்ம பல நேரத்தில் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஜெபிப்பது பதிலாக சுயநலமாக, இந்த வலுவற்ற நிலை அப்படின்றது இதுதான். சுயநலமாக நம்ம ஜெபிக்கிறோம், கடவுளுக்கு ஏற்றபடியாக நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. நம்ம ஆசைகள், நம்ம பேரு, நம்ம புகழ், நம்ம என் விருப்பம், எனக்காக அப்படின்னு சொல்லி இந்த சுயநலமாக தான் நம்ம யோசிக்கிறோம். பல ஜபத்தின் தடையே இதுதான். நம்ம வளரணும், அதுல கடவுள் மகிமைப்படணும் அப்படின்றது இல்லை. அதான் வலுவற்ற நிலை அப்படின்றது. அவருக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கிற ஒரு நிலைக்கு வரணும். கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2 நாள் முன்னாடி ஆவியில ஜெபிக்கும் போது ஒரு அற்புதமான, நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கடவுள் வெளிப்படுத்துவார். அவர் நம்ம வாய் வழியா வரும். அந்த மாதிரி ஜெபிக்கணும். அந்த ஒரு ஜெபம் வரும்போது பார்த்துக்கோங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் கடவுளுக்கு ஏற்றபடியா நான் ஜெபிச்சிருக்கிறேன்ற ஒரு நிறைவு இருக்கும். சரிங்களா? அது அந்த மாதிரி ஜெபிக்கும் போதுதான் நம்ம உண்மையாவே கடவுளோட பிள்ளைகள். சில நேரத்தில் நமக்கு வந்து 7வது விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆன்மீக ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் எதனால வருகின்றது, கடவுளை விட ஒரு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு உடல் அளவுல ஒரு சோர்வு, இருக்கலாம். சில நேரத்துல வந்து இப்போ உங்களுக்கு நோய் நொடி இருக்கு, உங்களால ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். டயர்டா இருக்கிறீங்க, ஜெபிக்கிறது சில நேரத்துல கஷ்டமா. அதனால பல பேர் சொல்ற விஷயம், காலையில ஜெபிங்க அப்படின்ட்டு. நைட்டு ஜெபிக்க கூடாதுன்றது இல்லை, காலையில ஜெபிச்சீங்கன்னா ஜெபத்தை நீங்க வந்து விட மாட்டோம். ஜெப நேரம்
அது விட்டு போற ஒரு வாய்ப்பே இல்லை. 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 4-8 வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏலியா தீர்க்கதரிசி அவர் வந்து கார்மேல் மலையில போய் அங்க கடவுளுக்காக ஒரு பெரிய அதிசயம் அவருக்காக ஜெபிக்கிறார். பெரிய அதிசயம் நிகழுது. ஆனா அந்த ஜெசபெல் ராணி அவரை வந்து அழிப்பதற்காக அவர் பின்னாடி நான் வந்து அழிப்பேன் அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து ஒரு விரக்தியில வந்து கடவுள்கிட்ட வந்து என் கடவுளை என் வாழ்க்கையை எடுத்துருக்க ஆண்டவரே அப்படின்ட்டு வந்து அவர் கடவுள்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறார். ரொம்ப சோர்வடைஞ்சார். ஆனா கடவுள் அது பார்த்த உடனே அவர் வந்து குத்தம் சொல்லல, தண்டிக்கல. அதுக்கு முதல்ல வந்து ஏலியாவுக்கு கொஞ்சம் தூக்கம், சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், அவரோட சரீரவிதமான சில தேவைகளை கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு அமைதி வந்ததுக்கு அப்புறம் அவர் வழிநடத்தலை கொடுக்கிறார். அவர் பேசுறாரு, உறவு ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சரீர அளவுல ஒரு இமோஷனல், சில பேர் வந்து ஆன்மீக ஒரு வழிநடத்தலுக்காக வரும்போது கடவுள் சொல்லுவாரு, நீ அமைதியா இரு அப்படின்னுவாரு. அவங்க வந்து சொல்லி முடிக்கணும். அவங்க ஒரு ஆறுதல், அவங்க உள்ளத்துல பல ஆதங்கம் நிறைய இருக்கும். உள்ளத்துல ஒரு பாரம் நிறைய இருக்கு. அது சொல்லும் போதே அந்த பாரம் இறங்கும். ஆண்டவர் வந்து அமைதியா இருக்க சொல்லுவார். அமைதியா இருப்போம். அமைதியா இருந்து அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். ஆனா அது எல்லா கவுன்சிலிங் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு தேவைக்கு ஏற்றபடியா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியா, ஆவியானவரோட வழிநடத்துதலுக்கு ஏற்றபடியாக செய்யும். சரிங்களா? 9வது ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு டிசிப்ளின் அப்படின்றது கிடையாது. டிசிப்ளின் கிடையாது. ஒழுக்கம், ஆன்மீக ஒரு ஒழுக்கம் கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி நைட் அப்புறம் ஜெபிச்சுக்கலாம். பரவாயில்ல, நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். நான் அதான் அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் வாரத்துக்கு தான் வந்து நான் வந்து கோயிலுக்கு போறேனே, கடவுள் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி அது மாறிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பல இன்னும் ஆழமான பாவத்திற்கு செல்வார்கள். கடவுளே நான் என்ன கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கடவுளை குத்த சொல்லுவாங்க கடைசியில். இன்னும் முழு உள்ளத்தோட எரேமியாவின் புத்தகம் 29:13 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னை கண்டடைவீர்கள், முழு உள்ளத்தோட முழுமையான ஒரு ஆர்வத்துடன் கடவுளை தேடி செல்கின்றோம். ஒரு அறகுறையான மனதுல வந்து தேடினால் கிடைக்க முடியாது. நம்ம பெற முடியாது. அவரோட அனுபவம் வராது. எரேமியா 29:13 வாசிக்கிறீங்களா? நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 10வது ஒரு விஷயம் அப்படின்றது, இது கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் ஆன்மீக நிலையில ஒரு நல்ல விதமா நம்ம போய்கிட்டு இருக்கோம். கரெக்டா கடவுளுக்கு ஏற்றபடியா எல்லா சூழ்நிலையும் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது, கடவுள் சில நேரத்தில் யோபின் வாழ்க்கையில நடந்த மாதிரி சில நேரத்துல எப்படி என்னதான் செஞ்சாலும் கடவுளோட ஒரு உணர்ச்சியே கிடைக்காது, ஆறுதலே கிடைக்காது, கடவுளோட பிரசனமே உணர முடியாது. யோபின் புத்தகம் 23வது அதிகாரம், யோபு 23:8-9. அவரு ஒரு ஒளிகின்ற கடவுள் அப்படின்ட்டு. அது எதுக்காக அப்படின்னா நான் விளக்கமா சொல்றேன். வாசிக்கிறீங்களா? யோபு 23:8-9. கிழக்கே நான் சென்றாலும் அவர் கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கில்லை. மேற்கேயும் நான் அவரை காண்கிறேன். இடப்புறம் தேடினும் செயல்படுகின்ற அவரை காணேன். வலப்புறம் திரும்பினும் நான் அவரை பார்த்தேன் இல்லை. ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்குவேன். அவர் அடிச்சுவடுகளை என் கால்கள் பின்பற்றின. ஆமென். எங்க தேடாலும் நமக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு என்ன சொன்ன ஒரு ட்ரைனஸ், அது ஒரு சோதனை. அந்த சோதனை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில உணர்ச்சிகள் கிடைக்கிறதுனால மட்டும்தான் கடவுளை தேடி போறோமா அப்படின்னு கடவுள் சோதிப்பார். சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம கடவுள் பின்னாடி செல்கின்றோமா அப்படின்னு கடவுள் சோதிப்பார்.
அப்பவும் நம்ம வந்து எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் என் கடவுள் பின்னாடி நான் போவேன். ஏன்னா அவர் நல்லவர். அதனால நான் வந்து அவர் பின்னாடி நான் செல்வேன் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக இந்த சோதனையிலையும் நம்ம அவர் பின்னாடி செல்லும் போது, அவர் திருவுளத்தை நம்ம செய்யும் போது இன்னும் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது யோபு 42 5வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். இரட்டிப்பான ஆசீர்வாதம். அது வந்து இந்த ஒரு நம்ம விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கும் நம்ம நோக்கங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் முழுமையான அவர் மேல இருக்கின்ற ஒரு ஒரு டிபெண்டன்ஸ், அவர் மேல இருக்கிற ஒரு டிபெண்டன்ஸ் அதிகப்படுத்துவதற்காகவும் தான் அவர் சார்பாக வாழுகின்ற நபர்களாக மாறுவதற்காக. சரிங்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 6, 7 இயேசு ஆண்டவரோட வாழ்க்கையிலையும் இந்த பாலைவனத்துல ஆவியானவர் கொண்டு செல்கின்றார். மத்தேயு 4:1 நீங்க வாசிக்கலாம். 1 பேதுரு 1 6 7 வாசிக்கிறீங்களா? 1 கொடுத்துற 1 பேதுரு 1 6 7. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ நடைமுறை வாழ்க்கையில இந்த ஒரு ஆன்மீக ஒரு வறட்சி அப்படின்ற ஒரு சூழ்நிலை, ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா நான் என்ன செய்யலாம்? இன்னும் ஜெபிங்க. உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. அதாவது பாவங்கள் இருக்கான்னு பாருங்க. மன்னிக்க வேண்டி இருக்குதா அப்படின்னு நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது நம்பிக்கை வைக்க தயாரா இல்லையா? விரக்திக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? நீங்க அது பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன், பலவிதமான இந்த வாழ்க்கையின் கவலைக்கு இடம் கொடுத்து கடவுளுக்கு கொடுக்கிற நேரம் குறைந்து விட்டதா அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். அதான் வந்து இதுல போட்டிருக்கோம் திருவழிபாடுல, முன்னைய நிலையை யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ரொம்ப முக்கியமான வசனம் அது. எப்படி நீ முன்னாடி அன்பு செய்திருந்தாயோ அதை போல் நீ திரும்ப வா அப்படின்ட்டு. திருவழிபாடு 2வது அதிகாரம் 4வது வசனம் 5 வாசிக்கிறீங்களா? ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனக்கு உனது விளக்கு தண்டை அதை இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். இருப்பினும் உன்னிடம் நல்லது ஒன்று உண்டு. நான் ஆமென். அதனால முன்னைய நிலையில் இன்னும் ஆர்வத்தோட முழு உள்ளத்தோட நாடும்போது பிரச்சனைகள்லாம் நீங்கும். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம ஆவியில துதிக்கும் போது ஒரு மாதிரி சவுண்ட் கத்துறாங்கல்ல பிரதர், அது வந்து ஆவியானவரோட வேலையா இல்ல சவுண்ட் கொடுத்து கத்துறது? அது எனக்கு என்னன்னு தோணும், அது என்னன்னு தெரியல பிரதர். ஆவியானவருக்குள்ள ரெண்டு விதமாக நடக்கும். அது ஒண்ணு ஆவியிலையும் வரலாம். சரிங்களா? சில பேர் வந்து ஆவியில பாடல் இருக்கு, சில பேர் ஆவியில ஆடுவாங்க. நீங்க வந்து மத்தவங்க என்ன செய்யறாங்கன்றது கவனிக்காதீங்க. நீங்க வந்து கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அது நீங்க வந்து அது கவனிச்சா போதும். சரிங்களா? அவங்க கத்துறாங்க, அவங்க என்ன உணர்ச்சி வருதோ அது போதும். அவங்க வந்து கடவுள்கிட்ட அவங்களுக்கு என்ன ஆவியானவர் தூண்டுறாரோ அவங்க ஏதோ செய்யறாங்களோ செய்யட்டும். நீங்க கடவுள்கிட்ட ஜெபிங்க. சரிங்களா? அந்த ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கையில கத்தையில நம்ம மேல வந்து விழுந்துட்டாங்க. நம்ம கண்ண மூடி துதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனே எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. நான் அதே பிரதர் கேட்டேன். புரியுது. இல்ல அது புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. அது வந்து உங்களை ஒன்னும் செய்யாது. அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, நமக்குள் சில பிரச்சனைகள் இருந்தாதான் நம்ம தாக்க முடியும். கவலைப்படாதீங்க. ஓகே.
சரிங்களா? தேங்க்யூ. வேற ஏதாவது Praise கேள்விகள் இருக்கா? Praise the Lord. பிரதர், திருத்துதர் பணி 2:37 மற்றும் 38 வந்து சண்டே வந்து பிரேயர்ல வந்து ஃபாதர் சொன்னாரு, அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்துப்பட்டவர்களாய் பேதுருவை மற்றும் திருத்துதரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறி உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய் ஆவியின் கொடையை பெறுவீர்கள் என்று வசனம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு சொன்ன விளக்கங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. பட் என்னன்னா, நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அந்த குற்றம் நமக்குள்ள வருது. அது தெளிவுபடும் போது அது நமக்கு வரதில்லை, நம்ம நல்ல முறையில போறோம். ஆனா வெளியில வந்து சகஜ மத்தமோட பழகும்போது மறுபடியும் அந்த குற்ற உணவுக்குள்ளே நம்ம போகிற நிலைமை உணர்றோம். அதுக்கு என்ன பண்றது பிரதர்? உணர்வு அப்படின்றது கடவுள் மன்னிச்சுட்டார் அப்படின்ற ஒரு உணர்வு நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அதுதான் வந்து இந்த ஹெல்மெட் தலையில ஒரு கவசம் கடவுள் கொடுத்துருக்கிறார். நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் திரும்ப ஒரு பாவத்தை நீங்க அறிக்கையிட்டீங்க, பாவ சங்கீதத்துல சொல்லிட்டீங்க, சாத்தான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு அதான் இது ஒரு ஆன்மீக போர். சாத்தான் வந்து தலையில தான் இந்த பிரச்சனையே அதிகமா வரும். ஆன்மீக போர் அங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அவன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவான், இந்த மாதிரி கடவுள் இன்னும் ஒண்ணு மன்னிக்கல, அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது, பலவிதமான தவறான சிந்தனைகளை அவன் வந்து எனக்கு கொடுப்பான். அதுதான் சொன்ன வார்த்தையின் ஏற்றபடியான சிந்தனைகளுக்கு மட்டும்தான் நம்ம மனதில் இடம் கொடுக்கணும். ரோமையர் இந்த வசனத்தை வந்து திரும்பவும் உச்சரிங்க. ரோமையர் இல்ல என்ன போட்டு 8வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு விதமான ஆண்டவருக்குள் இருக்கின்றவர்களுக்கு ஒரு விதமான தீர்ப்பும் இல்லை. நம்ம பாவத்திற்கு உணர்ந்து பாவத்தை விட்டு விலக, நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், கடவுள் பிள்ளையா நான் வாழ்வேன், நான் செய்த பாவத்திற்கு நான் கழுவாய் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு மனநிலை நம்ம வாழும்போது ஒரு தீர்ப்பும் கிடையாது. ரோமியர் 8:1 வாசிக்கிறீங்களா? ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஆமென். அந்த சிந்தனை வருதுன்னா இந்த உச்சரிங்க, திரும்ப சொல்லுங்க. அந்த சாத்தானுக்கு இதெல்லாம் வந்து எதிர்த்து நிக்கணும். இந்த வசனங்களை வைத்து, ஆண்டவர் வார்த்தையை வைத்து தான் எதிர்த்து நிக்கணும். அவன் நிக்க முடியாது அவனால. சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? தேங்க்யூ. நான் இது ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டேன் பிரதர். ஆனா எனக்கு வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து உன்னிடம் உள்ள விளக்கு தண்டை இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன் அப்படின்னு கேட்டப்ப, விளக்கு தண்டு மீனிங் பிரதர், அவங்க இன்னொரு பிரதர் சொன்னாங்க, உன்னோட உயிரை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க விளக்கு தண்டு மீனிங் பிரதர்? விளக்கு தண்டு வந்து உயிர் எடுப்பாருன்றது கிடையாது. சில பேருக்கு அது வந்து அந்த மாதிரி கூட வரலாம். ஆனா பொதுவா அந்த விளக்கு தண்டு அப்படின்றது உயிர் கிடையாது. சரிங்களா? விளக்கு தண்டு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில முன்னாடி போற வழி. சரிங்களா? விளக்கு என்ன பண்ணும்? அது ஒளி காட்டும். ஆவியானவர் நம்மளை விட்டு நீங்குவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆவியானவர் தான் வந்து நம்ம வார்த்தை தான் நம்ம பாதைக்கு ஒளி. நமக்கு முன்னாடி போறது எப்படி போறதுன்னு தெரியும். எப்படி இருட்டுல இருக்கிற மாதிரி சொல்லுங்க. நம்ம ஆன்மையை ஒரு விரட்சிக்கு நமக்கு வந்து போயிடுவோம், ஒரு ட்ரைனஸ் போயிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த விளக்கு தண்டு நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொன்னா, from its place unless you repent அப்படின்னு சொன்னா, இதுதான் ஸோ அது அந்த உயிரை குறிக்கின்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு பாவமா இது? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? சோ பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த இப்போ இந்த ஒரு நிலைக்கு, இந்த ஒரு ஆன்மீக நிலைக்கு நம்ம வந்துருவோம். கடவுளை விட்டு விலகி போய் நம்ம யாருமே கடவுள் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்றாங்க. சரிங்களா? ஒரு பாவத்துக்கும் ஒரு விளைவுகள் இருக்கும். இந்த பாவத்துக்கு அந்த விளைவு அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord.
பிரதர், நம்ம தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்றோம். அந்த பர்டிகுலர் பீப்புளுக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அதே தொடர்ந்து வருது, நடுவில் கொஞ்சம் கேப்பாக இருக்கு, திருப்பி வந்துட்டே இருக்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற அந்த மைண்ட் சுச்சுவேஷனில் அது இயல்பாக ஒரு இருக்கும். சம்டைம்ஸ் வந்துடும் போது அந்த டைமில் நம்ம எப்படி இருக்கணும் பிரதர், டு க்ரோ அண்ட் ஃபேத், அந்த கடவுளோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு அப்ப அந்த நேரத்துல என்ன பிரதர் பண்றது? ஒரு மாதிரி விரக்தியா ஜெபிக்கிற ஒரு சோர்வு நிலைமையில நம்ம அந்த மூழ்கும் போது அதான் எப்படி இன்னும் இன்னும் ஏந்திரிச்சு இன்னொரு தீவிரமா இன்னும் வந்து ஃபாஸ்டிங்கோட இன்னும் வந்து தீவிரமாக வேற விதமாக இப்போ என்ன சொல்றேன்னா இந்த வே ஆஃப் த கிராஸ், அது ஆண்டவரோட பாடுகளை தியானித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெபிக்கும் போது மாற்றங்களை பார்ப்பீங்க. ஆவியில் ஜெபிக்க கத்துக்கணும். நீங்க நம்ம ஆவியில் ஜெபிக்கும் ஆவியானவர் வழி நடத்துதலுக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு சோர்வும் வராது. ஆவியில் ஜெபிக்கின்றவர்களுக்கு சோர்வுன்ற ஒரு இடத்துக்கு அங்க வந்து இடமே கிடையாது. சரிங்களா? ஆமென் ஆனா நம்ம பிரதர். பல நேரத்துல வந்து ரிசல்ட் ஓரியன்டட் பீப்புள். எனக்கு இது நடந்தா நான் வந்து மகிழ்ச்சியா இருப்பேன், அப்படி இல்லை. மகிழ்ச்சியில் நம்ம ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், எப்போதுமே மகிழ்ச்சியோ இருக்கணும். விரக்தின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. ஆனா பல நேரத்துல அதுக்கு இடம் கொடுத்துட்டு தான் நடக்கலையே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்றது இருக்கணும். இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது சந்தோஷத்தில் நம்ம ஜெபிக்கணும். சந்தோஷம், ஆண்டவர் சந்தோஷத்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். சரிங்களா? அவர் சந்தோஷத்தை ஆமென் பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இது வரைக்கும் நடக்கலன்னா இயேசுவே நன்றி என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆமென் பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஒரு கேள்வி நான் கேட்கலாமா பிரதர்? இல்ல உங்களுக்கு சொல்லுங்க டூட்டியான்னு சொல்லுங்க. தெரியும். இல்ல இப்ப இன்னைக்கு டியூட்டியில் இன்னைக்கு லீவ் தான். சொல்லுங்க. எனக்கு நியூ இயர் மாசம் அன்னைக்கு ஒரு சகோதரியோட வீட்டுக்கார் வந்து சர்ச்சில் இறந்துட்டாப்புல அட்டாக்ல. ஃபர்ஸ்ட்டு ஆண்டவரோட உடலை வாங்கிட்டு வந்து அடுத்த செகண்டே இறந்துட்டாப்புல. இப்போ மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, கோயிலுக்கு போகக்கூடாது, அவர் இறந்துட்டாரு, நியூ இயர் அன்னைக்கு கடவுள் வந்து அவர் உயிரை எடுத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த திங்கிங் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்குமே சப்போஸ் அந்த சகோதரி டெய்லி கோயிலுக்கு வரக்கூடிய சகோதரி, ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்தாப்புல. அவங்க 4 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்தாப்புல. வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு அந்த ஒரு விபத்து நடந்தது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆறாத துயரத்தை தருது. அந்த சகோதரியுமே சொல்லிட்டா, ஒரு ஃபாதர் வந்து மந்திரிக்க போகல, நீங்க வந்து மந்திரிக்காதீங்க, எங்க அப்பா வந்து அந்த சாமி மாதாம்மா உயிரை எடுத்துட்டாங்க, வராதிய மந்திரிக்க வராதிய, அந்த கோயிலுக்கே வரவே மாட்டேன். ஒரு 2 சகோதரிகள், அப்ப இன்னொரு சகோதரி வீட்டுக்காரன், அவங்களும் நல்லா கடவுளுக்குள்ள இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி கூட உங்கள்ட்ட அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க பிற சபையை சார்ந்தவங்க. அவங்களோட கணவரும் அந்த அட்டாக்ல இறந்துட்டாப்புல. எல்லாருமே கோயிலுக்குள்ள வரமாட்டோம், கோயிலை பத்தி வார்த்தை கடவுளை பத்தி பேசாதீங்க, கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல எங்களுக்குமே ஒரு மனநிலை. இந்த சகோதரி டெய்லி கோயிலுக்கு வரக்கூடிய சகோதரி இவரோட கணவரை எடுத்துட்டாரோ அப்படிங்கையில ஒரு எண்ணம் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அதான் சரி அந்த தெளிவான விளக்கத்தை உங்கள்ட்ட கேட்கிறேன் பிரதர். அந்த ஒரு பய உணர்வு. அது வந்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆன்மீக ஒரு வளர்ச்சி கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? கடவுளோட ஒரு உறவு கிடையாது அர்த்தம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16 இருந்து 15 இருந்து எடுத்து வாசிங்க. அதோட விளக்கத்தை நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 15 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இருந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இருந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
இந்த வார்த்தையை கேட்டா அவங்களுக்கு ஒரு தேற்றுதல் வருமா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும் பிரதர். ஆனா அவங்கள்ட்ட 2 பேர்ட்டயுமே இல்ல, நான் சொன்னேன். பொதுவா அவங்களுக்கு வராது. வராது. இது வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேற்றுதல் வராது. ஏன் வரல அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஒரு நபரோட அட்டாச்சா இருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல இது விளக்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய டாபிக் இது. சரிங்களா? ஒரு 1/2 மணி நேரம் அது வந்து தெளிவா கொஞ்சம் ஓகே. பேசினா தான் இது புரியும். இது ஒரு நாள் வந்து கரெக்ட்டா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா, சரி இப்ப எனக்கும் ரொம்ப நெருங்கினவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஐ மீன் நல்லாவே தெரிஞ்சவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா? இறப்பு வந்து வாழ்க்கையில ஓகே நான் பிரதர். நிறையவே சந்திச்சிருக்கிறேன். ம். ஸோ, நான் ஒரு வார்த்தையில இதுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. சரிங்களா? ஆனா நான் சொல்ல ஓகே. விரும்புறது என்ன அப்படின்னா, பொதுவா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வாழ்வு, இறப்பு அப்படின்றது கடவுள் கையில. கடவுள் வாழ்க்கையை குடுக்கும்போது நம்ம வந்து அ அ கேட்கறது இல்ல. கடவுள் வாழ்க்கைய எடுக்கும்போது நம்ம வந்து கடவுள்ட்ட கேள்வி கேட்கிறோம். சரிங்களா? ஓகே நம்ம பிரதர். வந்து அ நம்ம வந்து அது அது வந்து முழுமையா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆன்மீகமா எல்லா காரணமும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இத பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஆனா கடவுளோட இருப்பது விட ஒரு பெரிய மேலான ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. கடவுள உயிர் எடுத்துக்கிட்டான்னா கடவுளுக்கு நன்றி. உண்மையான ஆன்மீகம், கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற நபர் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே சரிங்களா? பிரதர். கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா, ஏன்னா நமக்கு ஒரு அட்டாச்மென்ட். நமக்கு வந்து அவங்க நெருக்கமா இருக்கிறவங்க போறது அப்படின்னு சொன்னா, மிகவும் கஷ்டமா இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா, அவரோட இருக்கிறது அப்படின்றது, இங்க இருக்கிறத விட ஒரு ஆசீர்வாதம். அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு ஏற்றபடியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்கன்னா அப்படின்னா, ரொம்ப ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம். சரிங்களா? இத நான் வந்து இன்னும் ஒரு நாள் வந்து தெளிவா வந்து உங்களுக்கு ஒரு நம்ம தியானிப்போம். சரிங்களா? ஆழமா தியானிப்போம். கடவுள. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தேங்க் யூ பிரதர். பேசலாம் பிரதர். ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க இத. ஆம், ஒரு பெரிய ஒரு கேள்வி. நம்ம அத தெளிவாக தியானிப்போம். ஆ, அது வந்து அவர் எங்க போயிருந்தாலும் அந்த ஒரு இறப்பு அப்படின்றத யாராலையும் தடுத்துக்க முடியாது. சரிங்களா? அது கோயில்ல நடந்து அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன். என்ன நான் கேட்டீங்கன்னா, அத சொன்னேன் நான் பிரதர். அததான் சொன்னேன் அவங்கள்ட்ட. இது புரியுதுங்களா? ஒரு ஆசீர்வாதம். யாருக்குமே இது கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க ம். இன்னும் அந்த மனசு அவங்களால தேற்றிக்கொள்ள இல்ல முடியல. ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. சில ஏத்துக்க பேர் வந்து முடியல. எந்த வயசுல இறந்தாங்க? 53 வயசு ஆ, அவருக்கு. இப்போ அ இப்போ அது எந்த வயசுல இறந்தாலும் நமக்கு வந்து யாருமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆ, கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க அது மாரி அவரு 38 வயசுல இறந்தாரு. அவங்க 50 வயசுல இருந்தா நல்லாருக்கும். 50 வயசு ஆனாலும் நமக்கு வந்து 50 வயசுல இறந்திருக்க தேவையில்ல. 60 வயசு ஆனா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். 60 வயசுல இருந்தாலும் நமக்கு தோணும். இன்னும் கொஞ்சம் அவரு பேரன் பேத்திலாம் இன்னும் பார்த்திருக்கலாம். அவங்க இன்னும் பேரன்லாம் பொறக்கல. எந்த ஒரு வயசுல இறந்தாலும் நமக்கு வந்து ஒரு இழப்பு அப்படின்றது நம்மளால வந்து அது ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியவே முடியாது. எந்த வயசுலயா இருந்தாலும் சரி. ஏன்னா அவ்வளோக்கு எவ்வளோக்கு நெருக்கம். அவ்வளோக்கு அவ்வளோக்கு பழக்கங்கள், அவ்வளோக்கு அவ்வளோக்கு நெருக்கம் இருக்கு. நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? அதுக்காக நான் என்ன பதில் சொன்னாலும், எவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை தரணும். சரிங்களா? ஓகே ஆ, பிரதர். ம். வேற ஏதாவது சின்ன கேள்வி இருக்கா? கேள்வி. சொல்லுங்க. சின்ன கேள்வி. இதே ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, செங்கேரி சர்ச்சில் நடந்திருக்கு. அதாவது கொரோனா டைம்ல அவர் வந்து சர்ச்சுக்கு வந்து அதிகமா வருவாரு. எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு கொண்டு இருப்பாரு. பட் கொரோனா டைம்ல வந்து அவரு இறந்துட்டாரு. ஆனா அவங்க ஃபேமிலி வந்து இதே மாரி தான் கடவுள் வந்து எங்க வீட்டுக்காரர் இவ்வளவு தூரம் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சு அவர எடுத்துக்கிட்டாரு. எங்களுக்கு யாரும் இல்லாம பட்டாருங்கிற ஒரு வேதனையும் அவங்க வச்சாங்க. வச்சுட்டு அவங்க கோயிலுக்கு வராம கூட இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல என்னாச்சுன்னா, கடவுள் அவங்களுக்கு ஒரு உணர்வுகள உணர்த்தி, மீண்டும் வந்து கோயிலுக்கு வர வச்சிருக்காங்க. அது விஷயம் என்ன கேட்டா, இது பிரைஸ் வந்து தி லார்ட். கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு மன வலிமைய, மனமாற்றத்த அவரு தான் அவங்க தருவாங்க பிரதர். நம்ம என்ன சொன்னாலும் அந்த இழப்புங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. கரெக்ட். அந்த இழப்பு வந்து வெளிவரத்துக்கு கடவுள் தான் அவங்களுக்கு ஒரு திடமான மனச குடுக்கும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பிரைஸ் தி லார்ட். ஸோ அது மாரி கூட கொஞ்சம் சங்ககிரியில தான். சங்ககிரியில வந்து ஒரு வீட்டுக்கு போய் அவங்க வந்து அவங்க அப்பா அப்பா இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணும், பிள்ளைங்களும் வீட்டுக்கு கோயிலுக்கு வர்றது கிடையாது. ஆ, இடையூர் தான். இடையூர்ல போய் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது, கடவுள் வெளிப்படுத்துறாரு அங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகள் எல்லாம். ஆண்டவர் வந்து சில விஷயங்கள் வெளிப்படுத்தும்போது, அவங்க வந்து அவங்க தவறை ஏற்றுக்கொண்டு, இதுல என்ன இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வேற அசுத்த ஆவிகளும் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அவங்க அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நினைப்பு. அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது, அங்க அசுத்த ஆவிகள் தான் வந்து அங்க வருது. அதுல ஒரு கட்டு இருந்தது, அவங்களுக்கு வந்து உடைச்சு அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்து. ஏன்னா நம்ம இந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்குமா, அந்த உணர்ச்சிகள்ல வந்து கடவுள் மட்டும் இல்லை, நம்ம சிந்தனைகள் மட்டும் கிடையாது, சாத்தானும் அதுல நல்லாவே பேசுவோம். அதனால எப்பவுமே வந்து ஒரு இறப்பு இருந்தா நம்ம கடவுள்கிட்ட மட்டும்தான் அவங்களுக்காக பரிந்துரை தான் செய்யணுமே ஒழிய அவங்க கிட்ட பேசக்கூடாது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாவது கோயில் வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. ஆண்டவரின் கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. சமாதானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the peace of Christ in the name of Jesus we pray. Amen. God bless you. Thank you.